வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது தான். என்ன அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 4 வீடியோக்கள் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு 5வது வீடியோ. ஓகே, இந்த சீரியஸ் நம்ம எதற்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ் 100 வினாக்களில் 45 to 50 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, இந்த பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த தெரிந்த வினாக்களை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? தெரியாத வினாக்கள் எப்படியோ போயிட்டு போகுது, அதை பற்றி ஒரு இல்லை. தெரிஞ்ச வினாக்களை நம்ம தவறு பண்ணாமல் கரெக்டாக போட்டாலே நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஃபேக்டருக்காகவும் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி என்னென்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து தாலாட்டில் இருக்கக்கூடிய நூல்வெளி அப்படிங்கிற ஒரு டாபிக். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன பேரில் கொண்டாடப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்க்கலாம். இந்த ஆசாரக்கோவை பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? ஓகே, இதில் பாருங்கள், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் அவர்கள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து இந்த ஆசாரக்கோவையோடைய ஆசிரியரான பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா கயத்தூர் அப்படிங்கிறது. இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஆசாரக்கோவைக்கு என்ன பொருள் அப்படின்னா, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட பொருள். ஓகே, இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகே, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன, 14 மேல்கணக்கு நூல்கள்னா என்னன்னு பார்ப்போம். 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்க காலத்தில் எழுதிய நூல்கள், அதாவது 8 தொகை 10 பாட்டு, இந்த நூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 14 மேல்கணக்கு நூல்களில் வரும். அதாவது முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, புறநானூறு, அகநானூறு, இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா, அதை தவிர்த்து சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். ஓகே, இதைத்தான் ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தாலாட்டில் இருக்கக்கூடிய நூல்வெளி பற்றி பார்ப்போம். தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. இந்த வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏட்டில் எழுதப்படாத கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் வாய் வழியாக சொல்லக்கூடிய இலக்கியத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறாங்க. அது தாலாட்டு அப்படிங்கிறதும் ஏட்டில் எழுதப்படாத வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. ஓகே, இந்த தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிறது பொருள் தருக்கு. ஓகே, இந்த நாவை அசைத்து பாடுவதால் தான் என்ன பண்ணுறது அப்படின்னா தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு பிரித்து தாலாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் வருது. ஓகே, அதுக்கடுத்து இந்த தாலாட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தையின் அழுகையை நிறுத்தவும், தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் என்ன சொல்கிறாங்க தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது. ஓகே, இந்த அறுவடை திருநாள் பார்த்திங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு எந்தெந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுது அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்கள் எல்லாமே கொண்டாடப்படுது. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் இது கேட்டிருக்காங்க. மகர சங்கராந்தி எந்தெந்த மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடியது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டர் ஆந்திராவில் ஏ, கர்நாடகாவில் கே, மராட்டியத்தில் எம், உத்தரப்பிரதேசில் யூ, ஏகேஎம்யூ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனா ஆந்திரா, கேனா கர்நாடகா, எம்னா மராட்டியம், யூனா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பஞ்சாப் மாநிலத்தில் என்னென்னு கொண்டாடப்படுது அப்படின்னா லோரி அப்படின்னு கொண்டாடப்படுது. ஓகேங்களா? இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பா, இது ஃபஸ்ட்டு எழுத்து பாவை எடுத்துக்கோங்க, லாஸ்ட் எழுத்து
எடுத்துக்குங்க. ஓகேங்களா? பாரி அப்படிங்கிற மாரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்படித்தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஆனா அந்த ஆப்ஷன பார்க்கும்போது, அந்த கொஸ்டின பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடங்கள்லாம் குழப்பக்கூடிய பகுதிகள். இந்த குழப்பக்கூடிய பகுதி எல்லாமே நீங்க ஷார்ட்கட் போட்டு வச்சுக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குஜராத்து வரக்கூடிய கு அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட்டு வார்த்தைய எடுத்துக்கங்க. ராஜஸ்தான்ல ரா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு வார்த்தைய எடுத்துக்கங்க. ஓகேங்களா? குரா அப்படின்னு வருது. இங்க வந்து இருக்கக்கூடிய தரா, உத்தராயன் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தரா அப்படிங்கிற அந்த வார்த்தைய எடுத்துக்கங்க. குரா, தரா அப்படிங்கிற மாரி. உத்தராயன், குஜராத், ராஜஸ்தான் அப்படிங்கிற மாரி கூட கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.